अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन स्वादिक़िल अमीन व अला आलिहि व स्वहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम तवल्लव व अअयुनुहुम तफ़ीज़ु मिनद दमइ हज़नन अल्ला यजिदू मा युनफ़िक़ून क़ाल नबिय्युना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन गदा इलल मस्जिदि ला युरीदु इल्ला अन यतअल्लम खैरन औ युअल्लिमहु कान लहू का अजरी हाजिन तामन हज्जतहु औ कमा क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलाना अज़ीम व सदक़ रसूलुहु नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்குடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது விருந்தாளிகளான ஹாஜிகளை பற்றியும் ஹாஜிகளை வழியனுப்புகின்ற வழிமுறைகளை பற்றியும் அவர்களின் சிறப்புகளை பற்றியும் இன்ன பிற அமல்களை பற்றியும் இந்த வார ஜுமாவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி ஹஜ்ஜை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வழமை போல் இவ்வாண்டும் இந்தியாவிலிருந்து 1.25 லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ய தயாராக இருக்கிறார்கள். சிலர் கிளம்பிவிட்டார்கள். தமிழகத்தில் மட்டும் 58,000 ஹாஜிகள். அல்லாஹுடைய மகத்தான கிருபைகளில் ஒன்று இந்த ஹஜ்ஜுடைய பயணம் என்பது. இஸ்லாமிய கடமைகளிலேயே முஸ்லிம்கள் குறைந்த விகிதாச்சார அளவில் செய்யக்கூடிய ஒரு அமல். எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையாகுவது கிடையாது. மற்றெல்லா அமல்களையும் முஸ்லிம்கள் எல்லாரும் செய்துவிட முடியும். ஆனால் ஹஜ் பாக்கியம் என்பதை அல்லாஹ் செல்வந்தர்களுக்கென்று கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் அதே நேரம் யார் தீவிரமான ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையில் ஆசையில் இருக்கிறாரோ அவருக்கு ஹஜ் நசீபாகும் என்பதும் நபிமொழியாக இருக்கிறது. இது ஹாஜிகள் கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பதால் அவர்களை பற்றியும் அவர்களிடம் நாம் செய்ய வேண்டிய வசியத்து துஆக்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்வதற்காக செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். வேறு ஒரு நபிமொழியில் அவர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவர்கள். வேறு ஒரு நபிமொழியில் இந்த அஜாபஹும், அவர்கள் துஆ கேட்டால் அல்லாஹ் அதற்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறான் என்று ஹாஜிகளுக்குள்ள பல சிறப்புகள் ஷரியத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. ஹாஜிகளை வழி அனுப்பி வைப்பதும் ஒரு சுன்னத்திலே இருக்கிறது. இப்பொழுது நிறைய இடங்களில் ஹஜ் விளக்க விழாக்கள் நிகழ்ச்சிகள் வைப்பதை நாம் பார்ப்போம். நிறைய மஹல்லாக்களில் ஹாஜிகள் செல்கிறார்கள் என்பதையும் நமது மஹல்லாவில் அல்லது நமது சொந்த பந்தத்தில் செல்லக்கூடியவர்களையும் நாம் அறிந்து வைத்திருப்போம். எல்லாரும் செய்யக்கூடிய அமல் தானே இவரும் செய்கிறார், நாம் அவரிடம் சென்று சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்று நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறான். அவர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றால், எந்த மஹல்லாக்களில் இருந்து ஹாஜிகள் கிளம்புகிறார்களோ அந்த மஹல்லாக்களுக்கு பரக்கத் ஏற்படுகிறது. அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உடனடியாக பாவ மன்னிப்பு வழங்குகிறான். வேறொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ் செய்வதும் உம்ரா செய்வதும் என்ஃபியானி அல் ஃபக்ர வ துனூப, வறுமையை போக்கும், பாவங்களை போக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஹஜ் செய்வதென்பதும் உம்ரா செய்வதென்பதும் ஒரு பெரும் பாக்கியம். பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய, வறுமையை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு பெரிய துருப்பு சீட்டாக அல்லாஹ் தஆலா இதை முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஹாஜிகளை நாம் வழி அனுப்பி வைப்பதும், அவர்களிடத்தில் முசாஃபஹா செய்து கட்டி அணைத்து, நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்வதும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களது தர்பாரில் வைத்து சலாம் சொல்லும்போது எங்களது சலாமையும் அவர்களிடம் சொல்லவும் என்று சொல்லி அனுப்புவதெல்லாம் சுன்னத்துகளிலே பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ஜார கபரி, யார் எனது ரவுலாவிற்கு வந்து என்னை ஜியாரத்து செய்கிறார்களோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, நான் அவருக்காக மறுமையில் பரிந்துரை செய்வது என் மீது கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் என்னென்ன நலவை பெறுகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய ஷஃபாஅத் இல்லாது யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பெருமானாருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி பெறுவதற்கு பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ஜை பற்றி கூறுகிற இந்த இடத்தில், உம்ராவை பற்றி கூறப்படுகிற இந்த இடத்தில், யார் என்னை வந்து தரிசித்து எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வது என் மீது கடமையாகிவிட்டது என்றே சொல்லுகிறார்கள். பெருமானாரின் ஷஃபாஅத் கிடைப்பது எவ்வளவு மகத்தான பாக்கியம். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யாமல் போபவர்களை எச்சரித்தும் சொல்லியிருக்கிறார்கள். யார் ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவிற்கு வந்து என்னை வந்து ஜியாரத் செய்யாமல் திரும்பி தன்னுடைய ஊருக்கு திரும்பி விட்டாரோ, இங்கேருந்து உம்ரா செய்வதற்காக மக்கா கிளம்பி போனோம், அதற்கு பிறகு மதீனா செல்லாமலேயே திரும்பி வந்து விட்டாலோ, அல்லது மதீனா சென்றோம் ரவுலாவிற்கு சென்று அந்த பச்சை குப்பா இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவிக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யாமல் திரும்பி வந்து விட்டால் அவர் என்னை ஒதுக்கி விட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை ஒதுக்கிவிட்டு புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மால் எப்படி பெற முடியும்? இன்றைக்கு சிலர் இப்படி செய்கிறார்கள். சிலருக்கு இது ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம். எவ்வளவு புனிதமான பூமி மதீனா, அங்க போயிட்டு யாராவது ரவுலா தரிசிக்காம வருவாங்களா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இன்றைக்கு சுன்னத் ஜமாத் அல்லாத பலர் அங்கே சென்றால் இங்கே தர்கா சென்று ஜியாரத் செய்வதை எப்படி ஷிர்க் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் அங்கே சென்றாலும் மதீனாவில் போய் பெருமானாருடைய கபரை ஜியாரத் செய்கிறது கட்டாயம்லாம் இல்லை, அங்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அங்கே போய் மஸ்ஜிது நபவியிலே தொழுவதற்கு கூட சென்று விடுகிறார்கள், ஜியாரத்துக்கு போகிறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்த முக்கியமான அம்சங்களில் இது ஒன்று. யார் என்னை பார்க்க வந்துவிட்டு மக்காவிற்கு வருகிறார், உம்ரா செய்கிறார், ஹஜ் செய்கிறார், மதீனாவிற்கு வராமலேயே சென்று விடுகிறார் என்றால் அவர் என்னை புறக்கணித்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே இந்த ஹஜ் உம்ராவுடைய காரியங்கள் மனிதனுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியவை, நமது வறுமையை போக்கக்கூடியவை, நாம் எதையெல்லாம் வாழ்க்கையில் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடியவை, எதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அல்லது எதுவெல்லாம் நமக்கு பிடிக்காததாக உடல்நல குறைபாடோ அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டமோ அல்லது நிம்மதியில்லாத வேறு எந்த சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மாற்றித்தரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட புனித பயணத்திற்கு மக்பூலானவர்களை, அந்த பயணம் செல்வதற்கு அல்லாஹ்வினால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்களை நாம் சந்தித்து முசாஃபா செய்வது நமது வியாபாரத்திற்கும் நமது குடும்பத்திற்கும் நம்முடைய ஈமானுக்கும் நல்லது. அதனால்தான் சில காலம் முன்பு வரை ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்கள் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி சொந்த பந்தங்கள் நட்புகள் அனைவரையும் அழைத்து விருந்தளித்து அவர்களிடத்தில் துஆவை பெறுவார்கள். வருகிறவர்களும் அவர்களிடத்தில் பெருமானாருக்கு என்னுடைய சலாமை சேர்த்து வையுங்கள் என்று சொல்வார்கள். துஆ கபூலாகிற இடங்களிலெல்லாம் எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கம் மறைந்து வருகிறது. இன்றைக்கும் பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், விருந்தளித்து செல்பவர்களை மிக குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. அல்லது அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு போகிறார் என்று தெரிந்துவிட்டாலே நாம சென்று அவரிடத்தில் முசாஃபஹா செய்ய வேண்டும். ஜும்மாவிலே வைத்து சில ஊர்களிலே இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களை ஒரே ஜும்மாவிலே எல்லாருக்கும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்து எல்லா மக்களும் முசாஃபஹா செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற வழக்கம் இன்றைக்கும் நிறைய ஊர்களில் டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்கு. அப்போ ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை பார்ப்பது பாக்கியம். நான் மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்கக்கூடாது. எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறான், வாழ்கிற காலத்தில் வட்டி வாங்கியிருக்கிறான், வட்டி கொடுத்துருக்கிறான், பெரும் பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறான். அவன் ஹஜ்ஜுக்கு போனால் நாம் போய் அவனை மதித்து முசாஃபா செய்யணுமா, மானக்கா செய்யணுமா என்று நமக்கு யோசனை வரலாம். நாம் அவர்களை எந்த இடத்தில் மதிக்க வேண்டி இருக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜு உம்ராவிற்கு வரக்கூடியவர்கள் என்னால் அழைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னால் அழைக்கப்பட்டவர்கள் எனது விருந்தாளிகள். எனது விருந்தாளிகள் யாரும் அவர்களாக நினைத்து இங்கே வர முடியாது. நான் நினைத்தால், நான் அழைத்தால் தான் அவர்கள் வர முடியும். அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். அதனால் நாம் அவர்களை மதிக்க வேண்டி இருக்கிறது, மதித்து தான் ஆக வேண்டும். முகலாய பேரரசர்கள் வாழ்ந்தார்கள் இந்த நாட்டில். மாமன்னர் அவுரங்கசீப் வாழ்ந்தார். முகலாய மன்னர்களிலேயே அதிக ஈமான் வலுப்பெற்ற இஸ்லாமிய ஷரியத் சட்டதிட்டங்களையும் மற்ற மனிதர்களுடைய உரிமைகளையும் மிக சரியாக பேணி நடந்த ஒரு தலைவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெரிய இறைநேசர். போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட குதிரையின் நிழலில் நின்று அவர் லொஹர் தொழுகை தொழுதார் என்று வரலாற்றில் வரும். பல நூறு குர்ஆன்களை ஓதி வைத்திருந்தார் என்று வரலாற்றில் வரும். எந்த சொத்து பத்துகளையும் சேர்த்து கொள்ளாத எளிமையான அரசர் தன்னுடைய கரங்களால் திருக்குர்ஆனை எழுதி அதன் பிரதிகளை விற்று அந்த வருமானத்தில் வாழ்ந்து வந்த மாமன்னர். அவ்வளவு எளிமையான வாழ்க்கை, அவ்வளவு பெரிய இறைநேசர். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கூட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அவர் உட்பட முகலாய மன்னர்களில் ஒருவரும் ஹஜ் செய்ததில்லை. நிறைய சொத்துக்கள் வைத்திருந்தார்கள். ஹஜ் யாருக்கு விதியாகும் என்றார், யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா சீக்கிரத்தில் அழைப்பான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. யதார்த்தமும் அதுதான். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் இருந்து கமாலுதீன் என்பவர் ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறார். உலகமே பேசப்பட்டது இந்த விஷயம். 96 வயசில் அவருக்கு ஹஜ் நசீபாச்சு. ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு சொத்து பத்து கிடையாது. அவர் ஒரு அன்றாட காய்ச்சி, தினக்கூலி. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் சிறு வயதிலே இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிடைக்கிற போதெல்லாம் மிஞ்சுகிற 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லறைகளை சேமித்து எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் பார்க்கவே இல்லை. சேமித்து வைத்து கொண்டே வந்தேன். அல்லாஹ்விடத்தில் இன்னொரு புறம் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டை தரிசிக்க வேண்டும், உன்னுடைய வீட்டை தரிசிக்க நீ எனக்கு வாய்ப்பு கொடு. என்னிடத்தில் எந்த பொருளாதாரமும் கிடையாது, பேரார்வம் உண்டு. இறுதியில் அல்லாஹ் தஆலா அவரை ஹஜ்ஜுக்கு அழைத்தான். 96 வயதில் ஹஜ்ஜு செய்ய போனார். நிறைய சம்பவங்கள் இது போல. ஒரு பெண்மணியுடைய சம்பவம் இருக்கிறது. ஏழைகளில் பலர் ஹஜ்ஜு செய்கிறார்கள். ஆர்வம் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அழைக்கிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிகளை நீங்கள் விரும்புங்கள், அந்த பூமியை நேரில் வந்து தரிசிக்க வேண்டும் என்பதில் பேரார்வம் கொள்ளுங்கள் என்றார். முஸ்லிம்களுடைய கனவு பயணம் இல்லையா அது? நிறைய பேர் இன்றைக்கும் நாம் ஆசைப்படுகிறோம். முன்பை விட உம்ரா செல்வது அபூர்வமான பயணமாக இருந்த காலகட்டம் எல்லாம் கடந்து வருடத்திற்கு 2-1 உம்ரா செய்யக்கூடிய சாதாரண பாமரர்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும்.
நம்மூரிலேயே சில வணிகர்கள் செல்வந்தர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உம்ராவுக்கு போகிறாங்க. அல்லாஹ் பயணங்களை லேசாக்கி இருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். அது இல்லாதவர்களுக்கென்று சில அமல்களும் இருக்கின்றன. பொதுவாக ஹஜ்ஜு உம்ரா செய்வது என்பது பணக்காரர்களுடைய அமல். நமக்கு ஆர்வம் இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மையும் அந்த பயணத்திற்காக வேண்டி அழைப்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அந்த புனித நகரங்களை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இறை இல்லமான கஅபத்துல்லாவை நேரில் பார்க்க வேண்டும், காபாவின் திரை சீலையை கைகளால் பிடித்து கண்களில் தண்ணீர் விட்டவாறு தேம்பி அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நின்று நாமும் அல்லாஹ்விடத்தில் உருகி அழுது துஆ கேட்க வேண்டும் என்கிற ஆசையும் பேரார்வமும் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். சரி, சிலருக்கு வாழ்நாள் முழுக்க ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு வருவதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சில நேரம் கேட்கப்படும் கேள்விகள் ரொம்ப வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமிக்கதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கேள்விகளிலே ஒன்று, சதக்காவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சிறப்பாக சொல்லியிருந்த நேரத்தில் செல்வந்தராக இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வாரி வாரி இறைக்க ஆரம்பித்தார்கள். ஏழைகளை பார்த்தால் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்போதுமே நாம் முன்னேற வேண்டும், பெருமானாரின் பிரியத்தை அதிகம் பெற வேண்டும், அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அதிகம் பெற வேண்டும் என்கிற வேட்கை இருந்து கொண்டே இருந்தது. எதை பெருமானார் சொன்னாலும் உடனே சஹாபாக்கள் அதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இல்லையா? சதக்காவை பற்றிய சிறப்புகளை அதிகமாக சொன்னபோது பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் சதக்கா செய்ய ஆரம்பித்தார். ஏழைகளாக இருந்த சஹாபாக்களுக்கு அந்த நன்மையை பெறக்கூடிய வழி இல்லை. காசு இருந்தால் தானே கொடுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சதக்காவை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறீர்கள், எங்களில் செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் வாரி வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், எங்களுக்கு அப்படி பாக்கியம் இல்லையே, நாங்கள் என்ன செய்வது, எங்களுக்கும் சதக்காக்களுடைய நன்மை வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா என்பது காசு பணங்களை வாரி வழங்குவது மட்டுமல்ல, அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அதுவும் சதக்கா. கவுலுன் மஅரூஃபுன் கைரும் மின் சதக்கத்தின், திருக்குர்ஆனில் அல்லாஹ் இறக்கிய வசனம். நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்கா செய்வதை விட சிறந்தது என்றார்கள். காசு பணங்களை கொடுத்து பெறுகிற நன்மையை விட நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு பெற்றுத்தருகிற நன்மை அதிகமானது. அடுத்தவர்களுக்கு உதவுங்கள், அது சதக்கா. உங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்கள், அது சதக்கா. உங்களுடைய தாயின் முகத்தை பரிவோடு அன்போடு சிரிப்போடு நீங்கள் பாருங்கள், அதுவும் சதக்கா. அவ்வளவு ஏன், தபஸ்ஸுமுக பிவஜ்ஹி அஹீக சதக்கத்துன், நீங்கள் மற்ற சகோதரரை பார்க்கிறீர்கள், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, அடுத்த மனிதரை பார்க்கிற போது புன்முறுவலோடு அவரிடத்தில் நீங்கள் பேச நினைப்பது கூட சதக்கா என்றார். சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த போட்டி இருந்தது. அமல்களில் யாரும் நம்மை முந்துவார்களோ, நாமும் நிறைய அமல்களை செய்ய வேண்டுமே என்கிற போட்டி. அந்த அடிப்படையில் செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், ஹஜ்ஜின் அமல்களை செய்கிறார்கள், ஹஜ்ஜில் கூறப்பட்டுள்ள துஆ கபூலாகும் இடங்களில் எல்லாம் துஆ கேட்கிறார்கள், பெருமானாரை ரவுலாவில் ஜியாரத்து செய்கிறார்கள், அதற்கென்று உள்ள கூலிகளை எல்லாம் பெறுகிறார்கள். இப்போ ஏழைகளுக்கு என்ன வழி? நமக்கும் அந்த கூலிகளை எல்லாம் பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்காதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டிய ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கு வசதி இல்லாத, அதே நேரத்தில் அதனுடைய கூலியை பெற வேண்டும் என்று விரும்புகிற ஏழைகளுக்காக வேண்டிய சில அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரொம்ப சாதாரண அமலாக இருக்கும், ஆனால் இந்த அமல்களை நீங்கள் செய்தால் ஹஜ்ஜு செய்த கூலி, உம்ரா செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது அமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி, ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதின் பால் நடக்கிறார், அவருடைய நோக்கம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வது, லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன், ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்.
அல்லிமஹு அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வருகிறார். பள்ளிவாசலுக்கு வருகிறார், ஒன்று மாணவனா வர்றார். உதாரணத்துக்கு இப்போ ஜும்மா பயானுக்கு நாம் வரோம். வரும்போது நம்முடைய எண்ணம் என்ன? 4 விஷயம் நல்லது ஏதாவது பேசுனாங்கன்னா வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே ஜும்மா பயானுக்கு வர்றோம். இதையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதை நோக்கி முஸ்லிம் வருகிறார், நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வருகிறார் என்றால் இவருடைய கூலி என்னவென்றால் அஜ்ரி ஹாஜின் தாமன் ஹஜ்ஜதஹு, ஒரு ஹாஜியுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜியுடைய கூலின்னு மட்டும் சொல்லல, தாமன் ஹஜ்ஜதஹு, ஹஜ்ஜிலேயே யார் பரிபூர்ணமான கூலி பெறும் விதமாக ஹஜ்ஜை பரிபூர்ணமாக செய்தாரோ அவருடைய கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற ஹாஜிகள் எல்லாருமே ஒரே அளவு நன்மையை வாங்கிட்டு வர்றதில்லை. ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புகிற ஹாஜிகளில் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த பலனுமே இல்லாமல் ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த ஊருடைய மகத்துவம் புரியல, என்னென்ன அமல் செய்யணும்னு தெரியல, எந்த நேரத்தில் எங்கே தங்கணுங்கிறது தெரியல. மினா இருக்குது, முஸ்தலிஃபா இருக்குது, அரஃபா இருக்குது, ஷைத்தானுக்கு கல்லெறிகிற இடங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே நேரங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் பெரட்டி செஞ்சிட்டீங்க, தப்பாக செஞ்சிட்டீங்கன்னா ஹஜ்ஜு கூடாமல் போயிடும். அந்தந்த நாட்களில் அந்தந்த வக்தில் சொல்லப்பட்ட அமல்களை மிகச்சரியாக செய்தாக வேண்டும். எங்கே இரவு தங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அங்கு தங்கியாக வேண்டும். குர்பானி கொடுக்கிற நேரத்தில் கொடுத்தாக வேண்டும். அந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள். அந்த 5 நாட்களில் எந்த நேரத்தில் எந்த அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதை மிகச்சரியாக செய்யாவிட்டால் அவர் ஹஜ்ஜு செய்ததாக ஆக மாட்டார். அடுத்த வருஷம் திரும்ப அவர் ஹஜ்ஜை கலா பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம லொஹர் தொழுகிறோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தொழுகையில் தொழுகை கூடாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், திரும்ப என்ன செய்யணுங்க? திரும்ப 4 ரக்காத் தொழுகையை தொழுதுட்டாக்கா நம்ம லொஹர் தொழுதுட்டோம். ஹஜ்ஜுக்கும் இந்த சட்டம் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போகிற ஒருத்தர் ஹஜ்ஜுடைய காரியங்களில் ஏதோ ஒன்று விட்டுட்டார், முழுசா விட்டுட்டார், அல்லது அந்த நேரத்தில் செய்யாமல் நேரம் கடத்திட்டார்னா ஹஜ்ஜு கூடாது. என்ன செய்யணும் பரிகாரம்? அடுத்த வருஷம் திரும்ப ஹஜ்ஜு செய்யணும். லொஹரை திருப்பி தொழுகிற மாதிரி சாதாரண காரியமாக திரும்ப ஹஜ்ஜு செய்கிறதுங்கிறது 7.5 லட்சம் ரூபா இன்றைக்கி ஒரு டிக்கெட்டு. இந்த வருஷம் ஒருத்தருக்கு ஹஜ்ஜு கூடாமல் போச்சு, சரி அடுத்த வருஷம் அந்த ஹஜ்ஜு செஞ்சுருப்பாருன்னா அடுத்த வருஷம் திரும்ப 7.5 லட்சம் ரூபா செலவு பண்ண முடியுமா? அவ்வளோ வசதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜு செய்ய செல்பவர்களில் சிலர் ஹஜ்ஜுடைய கூலியே இல்லாமல் திரும்பி வருகிறார்கள். வேறொரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜு சென்று திரும்புகின்ற சிலர் அன்று பிறந்த பாலகனை போல எந்த பாவமும் இல்லாமல் ஊருக்கு திரும்பி வருகிறார். 60 வயதில் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு வச்சுக்கிறோம். போனவர் எல்லா அமல்களையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு எந்த குறையும் இல்லாமல் ஹஜ்ஜை சரியாக முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்திருந்த சிறுபெரு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படும். அடுத்தவங்க காசு பிடுங்கி சாப்பிட்டுருந்தா அதுவும் மன்னிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது மன்னிக்கப்படாது. அல்லாஹ்விற்கு செய்த பாவங்கள் அநீதங்கள் மன்னிக்கப்படும். வேறு ஏதாவது பொது சொத்தை நாம் எடுத்து சாப்பிட்டு இருந்தாலோ, அல்லது அடுத்தவருடைய சொத்தை அபகரித்திருந்தாலோ, அல்லது அடுத்தவருடைய மானத்தில் விளையாடி இருந்தாலோ அதுக்கு மன்னிப்புக்கான சாவி பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஹாஜியாக வேணா இருக்கலாம். அல்லாஹ்வை தொழாமல் விட்ட பாவங்கள், அல்லாஹ் சொன்ன உத்தரவுகளை செய்யாமல் நாம் செய்கின்ற பாவங்கள், போதை வஸ்துகளை உபயோகிப்பது அல்லது அந்நிய பெண்களோடு தொடர்பு வைத்திருப்பது, இது போன்ற பாவங்களை நான் சொல்லுகிறேன். இது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹாஜிகளில் சிலர் இப்படியும் திரும்பி வருவார்கள் ஊருக்கு, அன்று பிறந்த பாலகனை போல எந்த பாவமும் இல்லாத. பல ஹாஜிகள் பெரிய அளவிற்கு நன்மைகளை குவிக்கவும் முடியாமல் முழுமையாக பாவ மன்னிப்பு பெறவும் முடியாமல் திரும்பி வருவார்கள். அப்போ ஹஜ்ஜு சென்று திரும்புகிற ஹாஜிகளில் கூலிகளால் பலதரப்பட்ட வகையினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பில் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதிற்கு நீங்கள் வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அமர்ந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சாதாரண அமல் இருக்கிறதே, இந்த அமலுக்கு ஹஜ்ஜு செய்தவருடைய கூலியை நான் தருகிறேன், பரிபூர்ணமாக ஹஜ்ஜு செய்தவருடைய கூலியை நான் தருகிறேன்.
ஜும்மாவுடைய பயானுக்கு பெரிதாக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதே கிடையாது. வாரம் ஏதாவது பேசுவாங்க, நம்ம போகிற நேரத்தில் போகலாம் நம்ம நினைக்கிறோம்ல. இனிமேல் உங்களுக்கு அப்படி தோன்றினால், எங்கேயாவது பயான் நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க, நம்ம போகிறதுக்கு நேரம் இருக்குது, இருந்தாலும் எப்பவும் பேசுகிறது தானே பேசுவாங்க. குர்பானி மசாயில் போடுவாங்க, எப்பவும் கொடுக்குற குர்பானி பற்றி தானே பேசுவாங்க. ரமலான் மசாயில் போட்டு எப்பவும் பேசுகிற ரமலான் மசாயில் தானே பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை தானே திரும்ப திரும்ப பேசுவாங்கங்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் இதனால் மாற்றிக்கணும். பேசப்படுகின்ற விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சபைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜு கூலியை தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு வருஷத்தில் 50 ஜும்மா நீங்கள் பரிபூர்ணமாக கலந்துக்கிட்டீங்கன்னா 50 ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. பெருமானாருடைய வாக்கு பொய்யாகுமா? இது ஒரு அமல். மஸ்ஜிதிற்குள் நன்மையை அல்லது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒருத்தர் வந்தால் அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜு கூலியை அல்லாஹ் தருகிறான். இது ஒரு ஹதீஸில். இன்னொரு ஹதீஸில் இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் சுபுஹ் தொழுத பிறகு இஷ்ராக்குடைய நேரம் வரை தொழுத இடத்தை விட்டு சென்று விடாமல் ஏதோ ஒரு அமலில் இருக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார் அல்லது திக்ர் செய்கிறார், தஸ்பீஹ் செய்கிறார், அல்லது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் மௌனமாவது உட்கார்ந்துருக்கிறார் என்றால், சுபுஹ் தொழுதுட்டு இந்த இஷ்ராக்கு நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு இஷ்ராக்கு 2 ரக்காத் குறைஞ்சபட்சம் தொழுதுட்டு போனார்னா இவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா? அரை மணி நேரம் ஹஜ்ஜுடைய அமலுங்கிறது இப்போ 34 நாள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னே 40 நாளாக இருந்தது, அதுக்கு முன்னே 60 நாள் 120 நாள்லாம் இருந்தது. இப்போ அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. எதிர்காலத்தில் இன்னமும் நாட்கள் சுருங்கும். ஹஜ்ஜுடைய அமல் என்பதே அந்த 5 நாட்களுடைய அமல் தான் என்பதால் முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் கூட பிற்காலத்தில் வரலாம் மக்களுடைய கூட்டத்தை சமாளிப்பதற்காக. இப்போ நிலைமைக்கு நாம பேசுவதாக இருந்தால் 34 நாட்கள் நாம் சிரமப்பட்டு பல லட்சங்கள் செலவு செய்து வெளிநாட்டிற்கு சென்று இவ்வளவு தூரம் பல சிரமங்களை சகித்ததற்கு பிறகு பெறக்கூடிய அந்த கூலியை அல்லாஹ் ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் பள்ளியில் அமர்ந்தால் தருகிறான். சுபு தொழுகைக்கு வர்றோம், சுபு நம்ம 2 ரக்காத்துகள் 10 நிமிடம் தொழுகிறோம். அதற்கு பிறகு இஷ்ராக்கு நேரம் வர்றதுக்கு 20-25 நிமிடங்கள் தான் இருக்கும். நாம் சுபுடைய வக்த கடைசியில் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் இப்போவும் நினைக்கலாம், சுபு தொழுதுட்டு வெளியே போயிடுற வெளிச்சமாயிடுது, தொழுகை கூடுமா அப்படின்லாம் ஒருத்தர் கேட்டார். நல்லது தான், சந்தேகம் வரலாம். சுபுடைய டைம் எது சொல்லப்பட்டு இருக்கிறதோ கடைசி டைம், அதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னால் ஜமாத் முடிப்பதற்காக எப்படி நாம் வசதிப்படுதோ அப்படி தான் நேரம் வைப்போம். அந்த 10 நிமிஷம் எதற்காக முன்னாடி வைக்கிறோம்னா, வைக்கிற தொழுகை திடீர்னு ஃபசாதா போச்சு, கெட்டு போச்சு, திரும்ப தொழுகை வைக்கணும்னா அதுக்காக வேண்டிதான் அந்த 10 நிமிஷம் ஸ்பேர். சுபுடைய தொழுகை முடியும், அடுத்து அந்த 10 நிமிஷம் சுபுடைய தொழுகைக்கான நேரம் இருக்கும். அதற்கு பிறகு சூரிய உதய நேரம் வந்துட்டால் அடுத்து ஒரு 20 நிமிஷம் நம்ம எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அந்த 20 நிமிஷம் முடிஞ்சிட்டாக்கா இஷ்ராக்குடைய நேரம் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த மொத்தம் 3/4 மணி நேரத்திற்குள் ஒருவர் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி ஒரு பரிபூர்ணமாக செய்யப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் தருகிறான். இன்னொரு ஹதீஸ் இன்னமும் சுருக்கமாக வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ஹரஜ இலல் மஸ்ஜிதி லி ஸலாத்தின் மக்தூபத்தின், வீட்டிலேயே ஒது செய்து விட்டு யார் ஒரு ஃபர்தான தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி. வேற ஒன்றுமே செய்யலை. என்ன இதில் சேருது? ஒது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கணும். வீட்டிலேயே ஒது செய்து விட்டு பள்ளிக்கு, நல்ல வேலை இந்த தூரமாக கிட்ட அல்லது எவ்வளவு தூரம் போனாங்கிறதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒருத்தருக்கு வீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், அவருக்கு அந்த கூலி உண்டு. பள்ளியில் ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு அந்த கூலி உண்டு, அவருக்கு அல்லாஹ் அதிகமாக கூட கொடுக்கலாம். ஒது செய்துவிட்டு யார் ஃபர்தான தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலியும், ஒது செய்துவிட்டு வீட்டிலேயே யார் பள்ளிக்கு லுஹா தொழுவதற்காக வருகிறாரோ, லுஹா தொழுகைன்னு ஒன்று இருக்குது. காலையில் ஒரு 10-11 மணிக்கு தொழக்கூடிய தொழுகை. அது 9:30 மணிக்கு பிறகு சூரிய உச்சி ஒரு 12 மணி சுமாருக்கு வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி தொழுகக்கூடிய தொழுகைக்கு பேர் லுஹாவுடைய தொழுகைன்னு இருக்குது. 8 ரக்காத்துகள் தொழுகணும், குறைஞ்சபட்சம் 2 ரக்காத்து கூட தொழுகலாம், தவறு கிடையாது. அந்த லுஹாவுடைய தொழுகை சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் வீட்டிலேயே ஒது செய்துவிட்டு லுஹா தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ அவருக்கு உம்ரா செய்த கூலி கிடைக்கும். அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குவதில் எவ்வளவு விசாலமானது. ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு அதற்கான கூலி இருக்கிறது. ஹஜ்ஜு செய்ய முடியாத ஏழைகளுக்கு இப்படியான வாய்ப்புகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.
இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இது போன்று பெரும் பெரும் கூலிகளை சிறு சிறு அமல்களிலே அல்லாஹ் தர காத்திருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாரா? இந்த சமுதாயத்தில் ஹஜ்ஜு கடமையாகுவதே ரொம்ப குறைந்த சதவிகிதம் தான். அதிலையும் நிறைய செல்வந்தர்கள் ஹஜ்ஜுடைய நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜு குர்பானி விஷயத்திலே நிறைய செல்வந்தர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஜக்காத்து கூட அது இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் ஈகை குணம் இருக்கிறதுனால கஞ்சத்தனப்படுறவங்க கூட ஜக்காத்து விஷயத்தில் பரவாயில்லங்கிற அளவுக்கு நடந்துடுவாங்க. நல்ல வாரி வழங்குற சிந்தனை உள்ளவங்க 5000 ரூபாய் ஜக்காத்து கடமையானா 7000 8000 கொடுக்குறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அதிகமாக கூட கொடுப்போம். ஆனால் அந்த ஜக்காத்து விஷயத்தில் இருக்கக்கூடிய பேணுதல் ஹஜ்ஜு விஷயத்திலேயோ குர்பானி விஷயத்திலேயோ இருக்காது. குர்பானி கூட பரவாயில்லை, ஹஜ்ஜு விஷயத்தில் இருக்காது. அதற்கேற்றார் போல ஹஜ்ஜு என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான கடமை, எப்பயாவது செய்தால் போதும் அப்படிங்கிற சலுகை இருக்கிறத பயன்படுத்தி கடைசி காலத்தில் செஞ்சுக்கலாம் நிறைய பேர் ஹஜ்ஜு செய்யாமலேயே மௌத்தா போனவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு தீர்க்கமான ஒரு எண்ணம் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை கடமையாக்கணும். அந்த ஹஜ்ஜை நம்ம சக்தி உள்ள காலத்திலேயே கடமையாக்கணும். ஏன்னா வயசானதுக்கு பிறகு ஹஜ்ஜு போயிட்டு வந்த பல பேர் புலம்புறாங்க. இத்தனை லட்சம் செலவு பண்ணி இத்தனை நாட்கள் நான் பிரிஞ்சிருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, எங்கேயுமே நடக்க முடியல, போகிற இடத்துல எல்லாம் வீல் சேர் தேட வேண்டியதாக இருக்குது, கடுமையான கூட்டம், எந்த அமலையுமே ருசித்து ரசித்து நான் செய்ய முடியலை. அதனால் நான் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது என்னென்னா, ஹஜ்ஜு செய்கிறதா இருந்தால் இளம் வயசுலேயே போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதனால் ஹாஜிகளை நாம் கண்ணியப்படுத்தணும். நாமும் ஹாஜியாக மாறுறதுக்கு அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கடமையானவர்களாக இருந்தால் தாமதப்படுத்தாமல் அடுத்த ஆண்டிலேயே சென்று வருவதற்கு நாம் முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களை சந்தித்து அவர்களை மரியாதை செய்து அவர்களின் துஆவை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையில் நாமும் நமது குடும்பத்தாரோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.